கும்ப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, குருவின் யோக நிலை. குரு எப்பொழுது யோகம்? 2ஆம் ஆதிபத்தியம் 11ஆம் ஆதிபத்தியத்தை பெறுகிறார். அப்ப குரு தனித்து வலுத்தாருன்னா கும்ப லக்னக்காருக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனை தரார்? லேட்டா மேரேஜ் நடக்குது, குடும்ப வாழ்க்கை அமையறதுல ரொம்ப காலதாமதப்படுத்துறார். கும்ப லக்னத்திற்கு தனித்து வலுத்து. அப்ப தனித்து வலுக்கிறது சிறப்பல்ல. கும்ப லக்னத்திற்கு வலுத்தால் குடும்ப பிரச்சனை, குடும்பம் தாமதப்படுது. ஆனா நல்ல பேச்சாற்றலை கொடுக்குது, ஆசைப்பட்டதெல்லாம் அடைய முடியுது, குடும்பத்தை தாமதப்படுத்துறார். இந்த குருவோடு 12ஆம் அதிபதி என்றாலும் சனியினுடைய தொடர்பு, புதன் 8ஆம் அதிபதி என்றாலும் புதன். இதுல ஒரு விஷயம், கும்பத்திற்கு மட்டும் யோகர்கள்ல முக்கியமான அந்த சனி புதன் 2 பேருமே பிளஸ் சுக்கிரன் 3 பேருமே அவயோகம் வருவார்கள். எப்படி வருவார்கள்னா, சுக்கிரன் பாதகாதிபதியா வந்துருவார். 9ஆம் அதிபதி கிரகம் சிரத்திற்கு பாதகாதிபதி, சனி 12ஆம் அதிபதி, புதன் 8ஆம் அதிபதி. இப்ப கும்பலக்ன ஒருவருக்கு மட்டுமே இயற்கை யோகர்கள் என்று சொல்லக்கூடிய, சனிக்கு நட்பு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய புதன் சுக்கிரனே அவயோக ஆதிபத்தியத்தை பெறுவார். அப்ப எப்படி இருக்கும்? சனி புதன் சுக்கிரன் வலுத்து, இதுல குரு தொடர்பு கொண்டவர், வெளிநாடு தூரதேசம் இல்ல வேற இடம் வந்த வாழ்க்கை திணை, இப்படி வாழ்க்கை பயணத்தை மாற்றி அமைச்சு கொண்டு வெற்றி பெறவரா இருப்பார். ஆனால் வெற்றி உண்டு. இது யோக நிலை தான். சனி புதன் சுக்கிரன் வலுத்து குரு தொடர்பு கொண்டால் ஜாதகர் குடும்பத்திற்கு பிறகு வெற்றி பெறுகிறார். குடும்பம் உருவான பிறகு கும்ப லக்னக்காரர் எல்லாம் பணப்பொருளோட புகழோட வாழ்வோம். அதற்கு சனி புதன் சுக்கிரன் 3 கிரகங்களுடைய தொடர்பில் குரு குறைந்த ஸ்தான பலம் பெற்று 3 கிரகம் வலுத்தா இந்த குரு யோக நிலையில இருக்கிறார். இந்த